அர்ஹசே தே கபிஸ்ரேஷ்ட மயா சமாபிபாஷிதம் யத்யசி பிரேஷிதஸ்தேன ராமேன விதிதாத்மனா. நீ வந்து ராமனுடைய விஷயம் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்லு, எனக்கு கேட்கணும் அப்படின்னு. பிரேஷயிஷ்யதி துர்தஷோ ராமோ நாஹ்ய பரீட்சிதம் பராக்கிரமம் அவிஜ்ஞாய மத்சங்காஷம் விசேஷதா. என்ன சொல்கிறா, என்னுடைய பக்கத்தில், இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். ஒன்று வந்து நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஆஞ்சநேயா, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஆஞ்சநேயா, எல்லாரையுமே மொத்த 3 லோகத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாருமே, தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்தால் கூட ஒரே பானத்தில் அடிக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஸ்ரீராம சந்திரமூர்த்தி இன்னொரு புருஷனை தன்னுடைய ரொம்ப பிரியமான பாரியாலான எங்கிட்ட பேச அனுப்புறார் அப்படின்னா நீ எவ்வளோ உயர்ந்தவனா இருக்கணும். இப்படிதான் ஜட்ஜு பண்ண. ஒன்று அமைச்சிருக்காரு அப்படின்னா நீ எவ்வளோ உத்தமனா இருக்கணும். இட் இஸ் நாட் ஈஸி. தன்னுடைய ஸ்திரீ கிட்ட வேற எந்த மேலையும் வந்து ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டான். இது வந்து நான் ரொம்ப பழைய காலம், என்ன ஏய் நீ ஏன் பேசி தொல்லை அதோட அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால அப்படியே பேசிண்டே சீதைக்கு என்ன ஆயிடுறதான், ராமர் ஆனால் ஏன் வரல ஒன்றும், அவர் என்ன மறந்து போயிட்டாரா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு என் மேலே இருக்கிற ஸ்னேகம் அவருக்கு குறைஞ்சி போச்சா, என்ன எடுத்து அவர் சித்திலமாயிட்டாரா, அவர் சோகத்தில் எங்கேயாவது எதாவது ஆயிடுத்தா, அவருக்கு ஏதாவது ஆயிட்டாரா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுத்தா அவருக்கு, ஏன் இன்னும் பரதன் வந்து இவ்வளோ பெரிய சேனையெல்லாம் அனுப்பலையா, வானர்ராஜ சுக்ரீவன் வந்து ஃபுல்லாக படையெடுத்துட்டு ஏன் இன்னும் வரல, அவர் வந்தார்னா இத்தனை நேரத்துக்கு அவருடைய பானங்களுடைய மழை வந்து இங்கே பேஞ்சிருக்கணுமே லங்காவில், ஏன் இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ரொம்ப கவலையோடு கேட்குறலாம். ஆஞ்சநேயர் வந்து அம்மா கேளுங்கம்மா, நீங்கள் இங்கே இருக்கேன்னு கூட அவருக்கு தெரியாதும்மா, இன்னும் நீங்கள் சொல்லுங்கோ, நீங்கள் இங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுடுத்துனா அவர் பொறுமையாக இருப்பாரா. அதனால் வந்து எத்தனாவது சர்க்கம், 36வது சர்க்கத்தில் இருக்கும். அதனால் வந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்போவுமே உங்களுடைய அன்பில் ஆழ்ந்து போயிருக்காருமா, எப்போவுமே சோகமாக இருக்கார், உங்களை பற்றியே நினச்சின்னு இருக்கார். அவர் வந்து சாப்பிட்றதில்ல. எப்படி வந்து ஒரு அக்னி ஹோத்திரிக்கு வந்து 3 அக்னி அந்த சூட்டிலேயே அவன் வாழ்க்கையை வாழ்வானோ அந்த மாதிரி தூக்கமின்மை, சோகம், அதுக்கப்புறம் உங்களை பற்றின அந்த துக்கம், இந்த 3 விஷயம் வந்து அவர் அக்னி மாதிரி எரிச்சுண்டேரு கேட்பாரு. நீங்கள் பக்கத்தில் இல்லாத அந்த ஏக்கமும் அந்த சோகமும் அந்த இதுவும் அவரை வந்து கண்டினியூஸாக வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு. என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க ஹனுமான். இவருடைய ஒரு பேச்சுலேயும் வந்து அந்த உயர்ந்த சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துகிறார், திருப்பி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி பசியில் வாடுற ராட்சசன் இருப்பானோ அந்த மாதிரி ராமர் அங்கே வாடின்னு இருக்காருமா. அப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தா என்ன அர்த்தம், நம்ம எதை ஓமானமாக கொடுப்போம். நார்த்தில் ஒரு இது பண்ணார், எல்லா கோபிகைகளும் எப்படி தவிச்சு போயிட்டான்னா ஒரு பெரிய கழுதை கூட்டம் புல்லை மேய்வதற்காக ஓடும் பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி புல் அந்த பக்கம் இருந்த அந்த கழுதைகள் அந்த புல்லை பார்த்தபடியே ஏக்கமாக நின்று கொண்டிருந்தால் அவ்வாறு கோபிகைகள் கிருஷ்ணரை கண்டது. என்னையா ஓமானம் அது இல்லையா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஓமானம். ஆனால் என்ன ஓமானம், கழுதை நாய் பசு அப்படியா கொடுக்கறது கோபிகைகளை பற்றி சொல்லும்போது இல்லை. அந்த மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா,
சீதா மாதா எப்படி ராமனை நினைச்சு விரகதாபம் பட்டாலோ அந்த மாதிரி கோபிகைகள் கிருஷ்ணரை பார்த்து சாப்பிட்றான். அப்படி தானே ஓமானம் கொடுக்கறதுல என்ன ஆகும்னா ஒருத்தருடைய சம்ஸ்காரம் வெளிப்படும். நான் வேதாந்தா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். நடுவில் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு சொன்னேன், நீங்கள் இந்த சாப்பாடு எக்ஸாம்பிள் நிறைய கொடுக்குறீங்க ஜி அப்படின்னா. ஓ ஆமாம் அப்படின்னு புரிஞ்சுது அப்போ தான். சரி, அது போட்டோம். அப்போது இங்கே ஹனுமான் வந்து பசியால் துடிக்கும் ராட்சசிகள் அல்லது ரத்தத்தை பார்த்த உடனே அதை உண்ண முடியாமல் தவிக்கும் ஒரு ராட்சச பதர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தவித்தார் ராமர் அப்படின்னு சொல்லணும்னா, அப்படின்னா என்ன, இவன் கண்டிப்பாக ராவணனுடைய ஆள் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் இவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. எல்லாம் வேதம், பிராமண, அந்த யஜ்ஞங்கள், யாகங்கள், அந்த சம்பந்தமான எக்ஸாம்பிளே அழகாக கொடுத்துட்டு வரார். ஸோ இதெல்லாம் சில சைடில் வந்து நம்ம அப்பப்போ அப்படி இப்படி நோட்டீஸ் பண்ணிட்டாக்க அந்த மாதிரி அழகாக வந்து புரிஞ்சுக்கலாம். ந மாம்சாம் ராகவோ புங்க்தே நச்சைவ மதுசேவதா வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஷ்னாதி பஞ்சமம். பக்தமஷ்னாதி பஞ்சமம். அதாவது ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாருன்னா, ராமர் வந்து மது மாமிசம் எதுவும் சாப்பிடாதவர். ஓகே, ஏன்னா அவர் ரகுவம்சத்தை சார்ந்தவர். இந்த ஸ்லோகத்தை எப்படி மிஸ் பண்ணுறான்னு தெரியல எல்லாரும். ரகுவம்சியாக இருக்கிறதுனால அவர் மது மாமிசம் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறார் ஹனுமார் சொல்கிறார். ஹனுமார் சொல்கிறதையும் பொய்ன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒழுங்க. அதுக்கப்புறம் என்ன, வேற எந்த வஸ்துவையும் அவர் சாப்பிட்றதில்ல. அதுக்கப்புறம் வந்து 4 வேளை, இது 5 வேளை சொல்கிறார் ஹனுமார். ஐ திங்க் ஃப்ரான்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறார். நம்ம இப்போ 3 வேளை சாப்பாடு சொல்கிறோம் இல்லையா, 5 வேளை பட்னி இருந்துட்டு ஒரே ஒரு வேளை ஏதோ பழமோ இல்லை அடியில் வளர்க்குற கிழங்கையோ சாப்பிட்டுட்டு அவர் உயிர் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்க. 5 வேலையும் சாப்பிட்றது இல்லையா, 4 வேலையும் சாப்பிட்றதில்ல, 5ஆவது வேலை மட்டும் ஏதோ சாப்பிட்றாராம். இதுலேருந்து உடனே 5 வேளை சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்துக்கூடாது, புரியுறதா? கார்த்தால எழுந்த உடனே, அப்புறம் ப்ரன்ச்சு, அப்புறம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் டின்னர். 5 வந்துருதா? சரி. அப்படி சொல்லி சீதா வந்து சொல்கிறா, ஹனுமா போய் சொல்லு ராமர்கிட்ட, நான் இன்னும் 2 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லு. 2 மாதம் கூட இல்லை, 2 மாதத்தை விட கம்மியாக இருக்குது. வர்த்ததே தசமோ மாசா தௌது சௌஷ பலங்கவம் ராவணேன நுசம்சேன சமயோய கிருதோ மம. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, விபீஷணேன ச பர்த்ரா ச மம நிர்யாதனம் பிரதி அனுநீதா பிரயத்னேன நச்ச தத் குருதே மதிம் ஜேஷ்டோ கன்யா கலா நாம விபீஷண சுதாகபே தயா மாமைததாக்கியாத்தம் மாத்ரா பிரஹிதாய ஸ்வயம் அவிந்தியோ நாம மேதாவி வித்வான் ராட்சச புங்கவஹ திருதிமான் சீலவான் விருத்தோ ராவணஸ்ய சுசம்மதா. அழகாக பாருங்க, ஹனுமான் கிட்ட வந்து இப்போ சீதைக்கு என்னெல்லாம் வந்து ராஜ விஷயத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை சொல்லிடுறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே விபீஷணன்னு ராவணனுடைய பிரதர் ஒருத்தர் இருக்கார். அந்த விபீஷணன்ற ராவணனுடைய பிரதருடைய ஒய்ஃப், அவள் பொண்ணை அமுச்சு வச்சா. யார்? கலா அப்படிங்கிறவர். விபீஷணனுடைய பொண்ணோட பேர் வந்து கலா. கலா அப்படிங்கிற பொண்ணு வந்தா, அவள் அம்மா வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கா, இந்த மாதிரி சீத்தை கிட்ட போய் சொல்லு. விபீஷணன் பல தடவை எடுத்து சொல்லி கூட திரஸ்காரம் பண்ணிட்டார் ராவணன் அப்படின்னு. ஏன் விபீஷணனுடைய ஒய்ஃபுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு பதிவிரதையை பிடிச்சி வச்சா மொத்த ராவண குலத்தையுமே நாசமாயிடும், அதில் வந்து சீத்தை காதில் போட்டு வைப்போம், இவர் ஒருத்தர் நல்லவர் இருக்கார் அப்படின்னு. புரியுறதா? ஸோ விபீஷணனை பற்றி ஃபஸ்ட்டு குட் ரிப்போர்ட் ஹனுமாருக்கு எங்கேருந்து வருது? சீதா சொல்கிறா. அது மட்டும் இல்லை, அவிந்தியா அப்படின்னு ஒரு ராட்சசன் இருக்கான். அவனும் வந்து ஒரு முக்கியமான மந்திரியாவோ இதுவாவோ இருக்கான் இதில். அவனுமே வந்து ராவணனுக்கு எடுத்து சொன்னான், ஆனால் ராவணன் கேட்கல. இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்ட டீட்டெயில்ஸ் ராமாயணத்தில். அங்கேயும் லங்கையிலையும் வந்து நிறைய ராவணனை சுற்றி 1-2 நல்லவா இருந்திருக்கா.
ஒண்ணே ஒன்று என்ன அப்படின்னா, ராவணன் அவகிட்ட காது கொடுக்கல அப்படின்ன உடனே இப்போ அடுத்தது ஹனுமான் என்ன, சீதை வந்து கேட்குறா, வரமாட்டாரா, அவரை பார்க்க முடியாதா, அவரை வர சொல்லு, இல்லைனாக்க நான் உயிர் தியாகம் தான் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த விஷயம் கேட்ட உடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஹனுமாருக்கு வந்து அது இதுவாச்சு. உடனே என்ன சொல்கிறாரு, அதவா அதவா மோச்சயிஷ்யாம், ஃபஸ்ட்டு சொல்கிறார், கவலைப்படாதீங்கம்மா, வெகு சீக்கிரமே இங்கே வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டின்னு போயிடுவார் ராமர். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அப்படி இல்லைன்னம்மா இங்கே பாருங்கோ, அதவா மோச்சயிஷ்யாமி துவமாதவ் சுராக்ஷசாத் அஸ்மாத் துக்காது பாரோஹ மம பிருஷ்டம் அனிந்தித்தே துவாம் து பிருஷ்டகதாம் கிருத்வா சந்தாரிஷ்யசி சாகரம் சக்திரஸ்தி ஹி மே வேடும் லங்காமபி சராவணம் அகம் பிரசவனஸ்தாஸ்தய ராகவாயாத்ய மைதிலி பிராபயிஷ்யாமி சக்ராய ஹவ்ய ஹதுர் மிவானலஹா. ஆஞ்சநேயர்னு சொல்கிறேன், அம்மா இல்லைன்னா ஒன்று சொல்லட்டுமா, ஒன்று கேட்குறேல்லம்மா, ஒன்று சொல்லட்டுமா, நான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணட்டுமா, நீங்கள் என்ன பண்ணுங்கோ, என்னுடைய முதுகில் வந்து ஏறி உக்காந்துக்கோங்க. எப்படி, சீத்தையோட குட்டியாக இருக்கார், இத்தினோண்டு இருக்கார், என்னுடைய முதுகில் ஏறி உக்காந்துக்கோங்கம்மா. நான் வந்து ஒரே ஜம்பில் வந்து லங்கா கூட்டின்னு போயிட்டு, லங்காலேருந்து வெளியில் கூட்டின்னு போய் அங்கே வந்து பிரஸ்ரவணம் மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில் தான் ராமர் இருக்கார். நேராக அந்த மலையில் கூட்டின்னு போய் இன்னைக்கே உங்களை ராமரோட சேர்த்து வச்சு விட்றேன். சீதா இப்படி பார்க்குறா, இத்தினூண்டு இருக்கு, என் முதுகில் ஏறு அப்படின்னா என்ன அப்படின்னோடனே உடனே ஹனுமார் என்ன பண்ணார், டமால்னு பெரிய ரூபம் எடுக்கிறார். பெரிய ரூபம் எடுத்து காட்டுறார், வந்துருங்கோ, ஐ எம் ஃபுல் பவர், கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. சீதா சொல்கிறா, அது முடியாதப்பா. ஏன் அப்படின்னா, ஹனுமான் நீ யோசிச்சுப்பாரு, நீ வந்து சமுத்திரத்தை உல்லங்கனம் பண்ணணும் அப்படின்னா வாயுவனுடைய வேகத்துக்கு போவ. நீ வாயுவனுடைய வேகத்துக்கு போனேன்னா உன் முதுகுலேருந்து நான் கீழே விழுந்துருவேன், என்னால் பிடிச்சின்னு உட்காரக்கூட முடியாது. அதுக்கப்புறம் என்னை தூக்கிண்டு நீ கிளம்பினேன்னா மொத்த ராட்சச கூட்டமும் திரும்பி வரும், கூடவே வரும், அவளும் பின்னாடியே எகிரி குதிப்பா, எல்லா கத்தி கபடா எல்லா திரிசூலம் விஷூலம் எல்லா ஆயுதத்தையும் போடுவா. அந்த ஆயுதங்கள் ஏதாவது என்னை வந்து பாதிக்கலாம், இல்லை உன்னையும் பாதிக்கலாம், மொத்த காரியமே கெட்டு போயிடும் ஹனுமான். அது மட்டும் இல்லை, நான் மேலேருந்து கீழே ஊந்துட்டேன்னா யோசிச்சுப்பாரு, திமி அப்படிங்கிற ஜஷாலாம் நிறையா இருக்குது, திமிங்கலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சம்ஸ்கிருதத்துலேயும் அதே வார்த்தை தான். அந்த மாதிரி ஒரு மகா இதெல்லாம் இருக்குது. நீ இப்போ என்ன ஐடியா கொடுக்குறியோ அந்த ஐடியா வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிடும். நீ வந்த இவ்வளோ தூரம் நீ பண்ண பராக்கிரமமும் வேஸ்ட் ஆகிடும், ராமர் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதும் வேஸ்ட் ஆகிடுமேப்பா அப்படிங்கிறத வந்து சீதா சொல்கிறா. எல்லாம் சொல்லிவிட்டு ஹனுமார் வந்து ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் சீதா இப்போ தான் மெயின் ரீசனே சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, காமம் தவமபி பர்யாப்தோ நிஹந்தும் சர்வராட்சசான் ராகவஸ்ய யசோ ஹீயேத் துவயா ஷதைஸ்து ராட்சசைஹி. யோசிச்சு பார் ஹனுமா, இங்கேருந்து எல்லாரும் போயிட்டா, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கீர்த்தி கிடைக்காம போயிடும். மொத்த ராட்சசத்தையும் துவம்சம் பண்ணி கிளியர் பண்ண வேண்டிய அந்த கீர்த்தி ராமனுக்கு கிடைக்குமே, அது கிடைக்காம போயிடுமே. மொத்த ராட்சசனுடைய வதம் யார் கையால் நடக்கணும், ராமர் கையால் நடக்கணும். மயி ஜீவித மாயாத்தம் ராகவஸ்யாஸ்மி தோஜசா பிராத்ருணாம் ச மகாபாஹோ தவ ராஜகுலஸ்ய ச. எல்லா அமித குலமான தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, அவருடைய பிராத்தாவோட மொத்த வானரராஜன் சுக்ரீவன், இவா எல்லாரும் வந்து ஜெயிச்சானா இவா 3 பேருக்கு கிடைக்கக்கூடிய கீர்த்தியை வந்து நீ வஞ்சிக்கிறையா அனுமானே அப்படின்னு கேட்குறாரு.
இவ 3 பேரும் வந்து அவளோட கீர்த்தி ஜெயிக்கணுமே. அதுக்கப்புறம் யதகம் பர்த்ருர்பக்திம் புரஸ்கிருத்ய ராமாதன்யஸ்ய வானரः நாஹம் ஸ்பிருஷ்டம் ஸ்வதோ காத்திரமிச்சேத்யம் வானரோத்தமம் யதகம் காத்திர சம்ஸ்பர்ஷம் ராவணஸ்ய கதாபலேத் அனீஷா கிம் கரிஷ்யாமி வினதா விவசா சதி யதி ராமோ தசக்ரீவம் இஹ ஹத்வா சுராட்சசம் மாமிதோ கிருஹ்ய கச்சேத் ததத் தஸ்ய சதிருஷம் பவேத். த ஃபைனல் அண்ட் த நட்ஸ் ரீசன் என்ன தெரியுமோ? சீதா சொல்கிறா, ஹனுமான் புரிஞ்சுக்கோ, நான் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய மனையாள், உத்தம குலத்தில் பிறந்து உத்தமமாக வாழ்பவள். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோடைய மனைவி வந்து இன்னொரு புருஷனை வந்து முதுகில் கட்டி பிடிச்சுண்டு நான் போக முடியாதப்பா, நான் ஸ்பர்ஷமே பண்ண முடியாது, நான் உன்னை தொடவே கூடாதப்பா. உடனே சீதைக்கு தெரியும் டவுட் வருமேன்னு. என்ன டவுட்டு? நீ கேட்கலாம், என்னது ராவணன் பிடிச்சி இழுத்துண்டு வந்தான்னு சொன்னியே, அந்த இடத்துல என்னுடைய இச்சாவோ என்னுடைய சுயேச்சையோ கொஞ்சம் கூட கிடையாது, என்னுடைய மனசில் எந்த விதமான இச்சையும் கிடையாது. மேலும் அந்த மாதிரி அவன் என்னை தொட்டதுக்கு ராமன் வந்து அவனை கண்டந்துண்டமாக வெட்டணும். இதுதான்ப்பா சரி. அதனால ஹனுமான் உடனே என்ன தெரியுமா, ஸ்ருதஷ்ட திருஷ்டுவாஹி மயா பராக்கிரமா மகாத்மனஸ்தஸ்ய ராவண மர்தினஹா ந தேவ கந்தர்வ புங்ஷாங்க ராட்சசா பவந்தி ராமேன சமாஹி சம்யுகே சமீக்ஷதாம் சஞ்யதி சித்திர கார்முகம் மகாபலம் வாஸ்வதுல்ய விக்ரமம் சலக்ஷ்மணம் கோ விஷஹேத ராகவம் ஹுதாசனம் தீப்தம் இவாலநரேதः சலக்ஷ்மணம் ராகவம் அஜிர்மர்தனம் தசாகஜம் மத்தமிவ வியவஸ்திதம் சஹேதகோ வானர முக்கிய சம்யுகே யுகாந்த சூரிய பிரதிமம் சசார்ச்சிதம் சமே கபி சிரேஷ்ட சலக்ஷ்மணம் பிரியம் ஸ்வயூதபம் க்ஷிப்ர மகோபபாதய சிராய ராமம் பிரதிசோகர்ஷிதம் குருஷ்வமம் வானர வீர ஹர்ஷிதம். அதனால் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ போ ராமனை வர சொல். முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் இவா 3 பேரும் வந்து பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒருத்தனே என்ன வேணால் பண்ண முடியும், எனக்கு அதில் வந்து சந்தேகம் இல்லை. நீ எனக்கு நான் உன் மேலே சந்தேகப்பட்டோ உன்னுடைய பராக்கிரமத்துலேயும் நான் சந்தேகப்பட்டு எதுவுமே பண்ணலை. ஆனால் இவா வந்தான்னா இவா வந்து மொத்தமாக இவா 3 பேருமே போகிறோம், மொத்தமாக கிளியர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி சீதா வந்து தெளிவாக சொல்லிட்டா, நான் அவங்க கூட வர முடியாது அப்படின்னு. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அந்நிய புருஷனை வந்து ஸ்திரீ வந்து ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக எடுத்து சொல்லி, இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈக்குவல் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, என்னை தொட்டதுக்கு என்னை இழுத்துன்னு வந்ததுக்கு ராவணனை வந்து ராமர் வந்து அடிக்கணும். அப்போ தான் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சுக்ரீவனுக்கும் அந்த பெருமை. இல்லைன்னா உலகம் என்னப்பா சொல்லும், அங்கேருந்து ராவணன் கடத்தின்னு வந்தான், இங்கேருந்து அனுமான் கடத்தின்னு திருப்பி போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவா. ராமருடைய பேர் புகழை பற்றி கொஞ்சமாவது நினச்சிப்பாரு. அப்படின்ன உடனே அனுமார் வந்து, அம்மா மன்னிச்சிருங்கோ, நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, ராமர் அவ்வளோ சோகத்தில் இருக்கார், நீங்களும் வருத்தப்பட்டுருக்கேள், குவிக்காக இமீடியட்டாக உங்கள் 2 பேரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு டக்குன்னு யோசித்து நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ, நான் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்றுமா, லங்காவை வந்து உள்ளே வருதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம், அதுக்கு வேறு டைம் ஆகுமே லேட் ஆகுமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து இந்த சாகரத்தை அவ்வளோ தூரம் தாண்டணும், அதுக்கப்புறம் வந்து உங்களையும் ராமரையும் நான் சேர்த்து வச்சு சந்தோஷமாக பார்க்கணும்,
இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தோணலை. இந்த விஷயங்கள்னால்தான் நான் அப்படி கேட்டுட்டேன், அதனால் வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அதனால் வந்து யதா ரூபம் துவயா தேவி பாஷிதம் சுபதர்ஷனே சதிருஷம் ஸ்திரீ ஸ்வபாவஸ்ய சாத்வீனாம் வினயஸ்யச்ச. நீங்கள் இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஒரு ஸ்திரீ சதி சாத்விக்கான எடுத்துக்காட்டு. இதை விட மேலாக எதுவுமே இருக்க முடியாது. தெர் இஸ் நோபடி கிரேட்டர் தேன் யூ, தெர் இஸ் நோபடி லைக் யூ, அப்புறம் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி அக்யூரேட் இன் வாட் யூ செட் அப்படின்னு சொல்லி ஹனுமார் வந்து நமஸ்காரம் பண்ணி இது பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அம்மா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுங்கோ, அவர்கிட்ட போய் காட்டுறதுக்கு, அவர்கிட்ட வந்து ஊர்ஜிதம் படுத்தணும் இல்லையா, நான் உங்கள்கிட்ட தான் பார்த்தேன், உங்கள்கிட்ட தான் பேசினேன், உங்கள்கிட்ட தான் இது பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து இரு, நான் சில இன்சிடென்ட்ஸு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து ஏகாந்தத்தில் இருக்கும்போது, இது வந்து லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது, புரியுறதா? லக்ஷ்மணனுக்கு தெரியும் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்ச விஷயமே ராமர்கிட்ட சொன்னால், அண்ணாவை சமாளிக்கிறதுக்காக, அண்ணாவுடைய சோகத்தை குறைக்கிறதுக்காக லக்ஷ்மணனும் அனுமாரும் சேர்ந்து சொல்கிறா அப்படின்னு கூட ராமர் நினைக்கலாம்ல. அப்போ சொல்கிற விஷயம் எப்படி இருக்கணும்? லக்ஷ்மணனுக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கணும் இல்லையா? அப்படி லக்ஷ்மணனுக்கும் தெரியாத ஒரு விஷயம். எப்போவுமே அனுமான் நாங்கள் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது, எங்கே இது தண்டகாரண்யம் இல்லை, அதுக்கு முன்னாடி சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது, சித்திரக்கூட்டத்தில் பக்கத்தில் என்ன நதி ஓடித்து? மந்தாகினி. போடு, மந்தாகினி தானே? மந்தாகினி தான், கரெக்ட். மந்தாகினி ஓடும்போது பஞ்சவட்டி பக்கத்தில் ஓடின நதி பேர் என்ன? ஷரையுவா? ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச் தான் ரெண்டு பேரும். கோதாவரி பாத்தியா, சீதாவன் அழறார் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அந்த மாதிரி என்ன சொல்கிறா அப்படின்னா, ராமர் வந்து தண்ணியில் குளிச்சுட்டோ இல்லை நான் தண்ணியில் குளிச்சுட்டோ என்ன பண்ணுவோன்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து இன்னொருத்தருடைய மடியில் தலையை வச்சு படுத்துன்னு தூங்குவோம். இது ஃபஸ்ட்டு வந்து ஏகாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இன்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னாக்க, ராமர் வந்து குளிச்சுட்டு வந்து மடியில் தலை வச்சு படுத்துன்னு இருக்கும்போது இல்லை நான் வந்து சித்திரக்கூட்டத்தில் வெளியில் போய் குளிச்சுட்டு வரும்போது ஒரு காகம் வந்து என்ன பண்ணித்து அப்படின்னா, என்னுடைய மார்பு பகுதியில் வந்து கொத்திண்டே இருந்தது. சரி, மார்பு பகுதியில் கொத்துறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மறைவாக வந்து என்னோடய துணியை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சுட்டு இருந்தேன். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த காக்கா தொல்லை பண்ணுறச்சே அந்த துணி வந்து சரிஞ்சு விழுந்தது. அதை பார்த்து ராமர் வந்து கலகலன்னு சிரிச்சுட்டு என்னை கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்னுடைய மடியில் தலையை வச்சுட்டு படுத்துட்டார். அப்போ வந்து அந்த காக்கா வந்து தொல்லை பண்ணிட்டு திருப்பி எந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டுன்னா, அது வந்து அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுடுத்தோ. அந்த ரத்தம் வந்து ராமருடைய தூக்கத்தை கெடுத்துது. அப்போ பாதி தூக்கத்தில் ராமர் எழுந்து அந்த காகையின் மேலே அவ்வளோ கோபம் கொண்டு ஒரு புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஆவாகனம் பண்ணி அந்த புல்லை வந்து அந்த காக்கா பக்கம் போட்டார். அந்த காக்கா வந்து ஆக்சுவலி இந்திரனுடைய பையன். அந்த காக்காவை வந்து துரத்திட்டு 3 லோகத்துலேயுமே, தேவேந்திரன் கூட சரி, பிரம்மாஜி கூட சரி, மற்ற எல்லா லோகத்துலேயுமே வந்து யாருமே அதுக்கு வந்து சரணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த காக்கா சுற்றி பாவம் உடம்பு முடியாமல் வந்து நேராக ராமருடைய கால்லையே வந்து விழுந்தது. அந்த ராமரோட கால்லையே விழுந்த அந்த காகம் சரணாகத வத்சலனாக இருக்கிறதுனால ராமர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை ஹோல்டு பண்ணி அந்த காகத்துக்கிட்ட கேட்டார், ஏவின பிரம்மாஸ்திரம் பண்ணி வீணாக போகக்கூடாது, சொல்லு உன்னுடைய எந்த அங்கத்தை எடுக்கட்டும் அப்படின்னு. என்னுடைய ரைட் கண்ணை வந்து எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரைட் கண்ணை மட்டும் எடுத்துட்டு அவர் வந்து விட்டுட்டார். அதாவது
கொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயத்துக்காக கொல்றதுக்காகவே ஆயுதம் ஏவி விட்ட பிறகும் சரண் புகுந்ததுனால அந்த காக்கைக்கு அவர் சரண் கொடுத்தார். அதனால அவர் சரணாகத வத்சலனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்த ஸ்டோரியை இந்த ஸ்டோரி ஹனுமார்கிட்ட சீதை சொல்கிறா. இட் இஸ் அ வெரி இன்டிமேட் ஸ்டோரி. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, சொல்லிடுப்பா இன்னும் 2 மாதம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து என்ன பண்ணுறான்னா சூடாமணியை எடுக்கிறான். சூடாமணி மணிம் திருஷ்ட்வா து ராமௌ வை த்ரயாணாம் சம்ஸ்மரிஷ்யதி வீரோ ஜன்யயா மம ச ராஜ்ஞோ தசரதஸ்ய ச. இந்த சூடாமணி இது ஒன்று தான்ப்பா எனக்கு சகாரம், இதுவாக இருந்தது, எனக்கு என்னுடைய துணையாக இருந்தது. இங்கே எப்பெல்லாம் எனக்கு ராமன் ஞாபகம் வருதோ நான் இந்த சூடாமணியோட எடுத்து வச்சுன்னு பேசுவேன். இந்த சூடாமணியை கூட இந்த சூடாமணி கொடுத்து பார்த்த மாத்திரத்தில் ராமருக்கு 3 பேர் ஞாபகம் வருவா. அந்த 3 பேர் யாருன்னா, நான் ஞாபகம் வருவேன், என்னுடைய அம்மா ஞாபகம் வருவா, அப்புறம் தசரதர் ஞாபகம் வருவா. சீதா மாதாவோட அம்மா பேர் என்ன? சுனைனா. தசரதர் பேர் என்ன? தசரதர். அப்போ ஏதோ ஒரு கல்யாணத்தில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா சுனைனாவும் தசரதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே சபை இது சீதா கல்யாண சபை. ஸோ கல்யாணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வில் எய்தர் நலங்குலையோ ஏதோ ஒரு இடத்துல இந்த சூடாமணி ஒரு முக்கியமான ரோல் ஏதோ ப்ளே பண்ணியிருக்கோம். அதை பற்றி எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. அப்போ சொல்கிறா சீதா, இங்கே சொல்லி அனுப்புகிறா ராமர்கிட்ட கூட, நாங்கள் 3 பேர் அவருக்கு ஞாபகம் வருவோம் அப்படின்னு சொல்கிறா. மேபி அது ஒரு மர்மமான ஒரு இதுவாக இருக்கும். ஹனுமாருக்கு கூட தெரியாமல், ஹனுமாருக்கு கூட அந்த கதை என்னன்னு தெரியாது. ஆனால் நீ இந்த 3 பேர் உங்களுக்கு ஞாபகம் வருவான்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னு போய் கொடுப்பார்ல, அது என்ன பண்ணும், அது பின்னாடி எங்கேயோ சீதா கல்யாணத்தில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஆஞ்சநேயருக்கு ஞாபகப்படுத்தினா இந்த கண்டிப்பாக சீதா தான் கொடுத்துருக்கான்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஸ்லேடையாக ஒன்று சொல்லி அனுப்புகிறான். அந்த மாதிரி இது பண்ணி ஆஞ்சநேயருக்கு எதிவா மன்யசே வீரஹா வசைகாகம் மந்திரம்ம மரிந்தம கஸ்மின்ச்சித்த சம்ருத்தா தேசோ விஸ்ராந்த ஸ்வே கமிஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். ஆஞ்சநேயர் கிளம்ப போகிறார். திரும்பி ஒரு தடவை சொல்கிறா, அவர்கிட்ட சொல்லுப்பா, சீக்கிரம் வர சொல்லுப்பா, என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியல, இந்த கஷ்டத்தை. அதாவது இப்போ ஆஞ்சநேயர் பிரியறதே ஒரு கஷ்டமாக எடுத்து சீதைக்கு. ஆஞ்சநேயர் கிளம்பி போகிறாரே அது ஒரு கஷ்டம். இத்தனை நேரம் ஏதோ ஒரு சத்சங்கம் இருந்தது இல்லையா, ராமனை பற்றி பேசிண்டு ராமனை பற்றி ஞாபகப்படுத்திண்டு ஃபார் சம் டைம் அயோத்தியாக்கே போயிட்டா, சம்டைம் ஆனால் ராமரை கூடயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருந்தது இல்லையா? இப்போ அதுவும் முடியறது இல்லையா? சொல்லுப்பா, 2 மாதம் கூட இல்லைப்பா, இன்னும் 1 மாதம்தான்ப்பா நான் உயிரோடு இருப்பேன், ராமர்கிட்ட சொல்லு, நான் இதான் போயிடுவேன், எனக்கு தெரியல எப்படி ராமர் இப்போது இந்த கடலை எப்படி தாண்டி வருவார் எனக்கு தெரியலையே அப்படின்னோடனே அனுமார் கவலைப்படாதீங்கோ, நான் ஒன்றுமே இல்லை இதில் வானர கூட்டத்தில், என்னை விட எனக்கு சமமாவோ எனக்கு மேலேயும் தான் மற்ற எல்லா வானரங்களும் இருக்கா அப்படின்னு சீதா மாதாவுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். எல்லாருமே தப 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 தபன்னு வந்துடுவா, கவலையப்படாதீங்கோ, எல்லாம் அடித்து இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறார். சீதா மாதா அப்படி ஹனுமார் போன திசையே பார்த்துன்னு இருக்கலாம். அப்படியே அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்றுக்கு இன்னைக்கு நீங்கள் கதை கேட்டிருக்கேன் இல்லையா, தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொள்ள போன ஒருத்திக்கு இன்னைக்கு அப்படியே the ஹோல் வேர்ல்டு ப்ராமிசிங்காக இருக்கு. இப்போ என்ன பாக்கி, பர்த்தா கிளம்பி வரணும், பர்த்தாவோட பிராத்தாவும் கிளம்பி வரணும், சுக்ரீவனோட துவம்சம் பண்ணும். இதில் எங்கேயுமே இவளுடைய டிஸ்கஷனில்
எங்கேயுமே வந்து ராவணனை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற பேச்சே இல்லை. அப்படி இது பண்ண உடனே ஹனுமான் வந்து போகிறார். போயிட்டு அப்படி யோசிக்கிறார். நாஸ்ய காரியஸ்ய பராகிருதாமிருதே வினிச்சய கஷ்சிதபோபபத்யதே ஹதः பிரவீரச்சரணே து ராட்சசாः கதஞ்சிதீயூர் யதிஹாத்யமார்தவம் கார்யே கர்மணி நிவృத்தே யோ பஹூன்யான் சாதயேத் பூர்வகார்யேன விரோதேன ச காரியம் கர்த்துமர்ஹசி. ஆஞ்சநேயர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இங்கே வந்துட்டோம், முக்கியமான காரியம் முடிஞ்சாச்சு. என்னது? சீதாவை பார்க்கறது, சீதாவுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, சீதா கிட்டேருந்து நம்பிக்கையை வாங்கிட்டு ராமனுக்கு போக வேண்டிய மெசேஜ் எல்லாமே வாங்கிண்டாச்சு. எவ்ரிதிங் இஸ் ரெடி. வேலை முடிஞ்சுடுத்து இல்லையா? சீதை நினைக்கிறாளாம், திருப்பி கிளம்புறதுக்கு முன்னாடி அனுமார்கிட்ட சொல்கிறாளாம், அது சொல்ல விட்டுட்டேனே, நீ வேணா இங்கே எங்கேயாவது குப்தமான ஸ்தானத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயேன்ப்பா அப்படிங்கிறாளாம். நீ வந்து சௌக்கியமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயேன்ப்பா அப்படின்னு. அப்படியே ஆஞ்சநேயர் பார்க்குறாராம். உடனே சீதை சொல்கிறான், இல்லைப்பா, இந்த ஒரு நாள் ஏதாவது லேட்டாகிட போகிறது, நீ போகிறதுனா உடனே போயிடுப்பா அப்படின்றாலாம். இப்போ அனுமார் வந்து தனியாக யோசிக்கிறாராம், நம்ம தான் இங்கே வந்துட்டோமே, இங்கே வந்துட்டு ஒரு தூத்தனா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஒரு தூத்தனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமதான பேத தண்டை இந்த 4 விஷயத்தை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு ஒரு தூத்தனா எனக்கு இருக்குது. இந்த சாமதான பேதம் இது 3மே வந்து இந்த ராட்சச பசங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவளோட சாமமாக பேச முடியாது. தானம்னா நம்ம கொடுத்து இவள் வாங்கிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேதப்படுத்துறதுன்னா அவள் வந்து அவளுடைய பலம்தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அதனால பேதப்படுத்த முடியாது. அதாவது அவளை பேதப்படுத்தி பலத்தை கம்மியாக காமிச்சோ ஜாஸ்தியாக காமிச்சோ வழிக்கு கொண்டு வரது எதுவுமே முடியாது. அதனால என்ன, தண்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஒன்றும் யோசிக்கலாம் இல்லை, துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆரம்பித்து இப்படி யோசிச்சார். அப்புறம் என்ன யோசிச்சார் அப்படின்னா, நம்ம இப்போ பண்ணுற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மொத்த லங்கையோட சைன்யை, ராவணனுடைய முக்கியமானவா, இவா எல்லாரோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியம் பண்ணோம்னா இது பண்ணோம். அதில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, உத்தமோத்தமமாக காரியம் பண்ணுறவன் யார் அப்படின்னா, எந்த காரியத்துக்காக அவன் நியமிக்கப்பட்டிருக்கானோ அந்த காரியத்தை செய்துவிட்டு மேலும் பல காரியங்கள் எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சு முக்கியமான காரியத்துக்கு குந்தகம் இல்லாமல் யார் இருக்கானோ அவன்தான் காரிய சித்தியில் மிக சிரேஷ்டமானவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து அடுத்தது ஹனுமான் வந்து எப்படி ஆரம்பிக்கிறார். இந்த அசோக வனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வனம். அதில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு பேர் வந்து பிரமதாவனம்னு பேர். பிரமதாவனம். இந்த பிரமதாவனம் அப்படிங்கிறது வந்து ராவணனுடைய பெட் ப்ராஜெக்ட்னா என்ன, நம்மளா பார்த்து பண்ணுவோம்ல, பார்த்து பண்ணுறது, அந்த பெட் ப்ராஜெக்ட் மாதிரி அது வந்து அவ்வளோ அதுவாக இருந்துதான். பார்த்தார் பிரமதாவனத்துக்குள்ளே நுழைஞ்சு டமால்னு எல்லா விருட்சத்தையும் தூக்கி போட்டார், பிச்சு தூக்கி போட்டார். டமால் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வனமே வந்து அலங்கோலமாக கிடக்கு. ஒரு பெரிய புயல் அடித்து எல்லாத்தையும் பேத்து விட்டு கண்ணா பின்னான்னு அடித்து ஒரே இதுவாக கிடக்க அந்த வனம். எதுக்கு அப்படின்னா, எல்லா ராட்சசியும் வந்து, ஏண்டி சீதா உன் கூட பேசின்னு இருந்தானே, அவன் யார், அவன் என்ன நிலமோ பண்ணிட்டு இருக்கான், என்ன விஷயம் அது சொல்லு, இப்படின்னு கேட்டா. சீதா இல்லை, உங்களை மாதிரி தானே பண்ணுறான், உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும், அவனையே போய் கேளுங்கோ, அவன் என்ன ரூபம் என்ன விஷயம் எல்லாம் நீங்கள் அவனையே போய் கேளுங்கோல, என்ன எது கேட்குறேன். நான் ஒன்றும் எனக்கு எங்கிட்ட எந்த உபாயமும் இல்லை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பொய் சொல்லக்கூடாது இல்லை, எனக்கு எங்கிட்ட உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எந்த உபாயமும் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறார். துவம்சம் பண்ணுற இடத்த
டமால் 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 டமால். ஒன்னே ஒன்று அந்த ராட்சசி சொல்கிறாங்க, ஏ உனக்கு தெரிஞ்சவனாக தான் இருக்கும். ஓடி போய் ராவணன் கிட்ட சொல்கிறா எல்லாரும், ஐயோ துவம்சம் பண்ணுறான் ஒருத்தன், அவன் யாரோ சீதாவோட ஆள் போல் இருக்கு, ராமனுடைய ஆள் போல் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்தையும் துவம்சம் பண்ணுறான், சீதா இருக்கிற இடத்த மட்டும் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், அந்த இடத்த மட்டும் காப்பாத்தின்னு இருக்கான். இப்படிதான் போய் ரிப்போர்ட் பண்றா. ஒரே அப்புறம் வந்து என்ன, ஹனுமான் ஹியூஜ் ஃபார்ம் எடுத்துட்டார், பெரிய ஃபார்ம். பூ 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 ஆ டப 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 டபன்னு அடிக்கிறார். அப்புறம் வாழை வச்சு அந்த வாழை வச்சு ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க தரையில. துது 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 துன்னு எல்லா பக்கமும் ஒரே இதுவாகிறது, என்னது சத்தமும் வைப்ரேஷனும் வருது. ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ராமஜோன்னு உடனே அந்த வானரத்தை அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் ஆர்டர் பிறப்பிக்கிறேன் அப்படின்னே அரெஸ்ட் ஆர்டர் போட்டேன் ஹனுமான். உடனே வந்து ஒரு பெரிய சைன்யம் வருது, யார ஹனுமானை அரெஸ்ட் பண்றதுக்கு. உடனே ஹனுமான் கிட்ட வந்து எல்லாரும் யாரா இது என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஜயத்ய அதிபலோ ராம லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேனாபிபாலிதஹ தாசோஹம் கோஷலேந்திரஸ்ய ராமஸ்ய க்ளிஷ்டகர்மணஹ ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜः ந ராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் शिलाभिश्च प्रहरतः पादौपैश्च सहस्रशः अर्दयित्वा पुरीं लङ्काम् अभिवाद्य च मैथिलीं समृद्धर्थो गमिष्यामि मिषतां सर्वराक्षसाम्. அப்படி வந்து கோஷம் போடுறாரா ஹனுமான். கேளு எல்லாரும் கேளுங்கோ, நான் யார் தெரியுமா? நான் வந்து கோஷலேந்திரனுடைய தூதன், அவனுடைய தாசன், ராமசாமி தூதன் நானடா. அது ஹனுமனுடைய ராவணனுடைய இதில் பாடுவார். இங்கே வந்து இங்கே சொல்கிறார், ஏ ராமதூதன் நானடா அப்படின்னு சொல்லிட்டு, வா ஏய் நீ என்ன சும்மா நீங்கள்லாம் வந்திருக்கேல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 ராவணன் கிளம்பி வந்தாலும் என்ன சமாளிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை பிரச்சண்டமா ஒரே டைலாக் தான். இப்போ ராவணன் அப்படின்னு சொன்னா சுக்ரீவன் பயப்பட மாட்டான், ராமலக்ஷ்மணா பயப்பட மாட்டா, ஹனுமான் பயப்பட மாட்டா. ஆனா ராவணன்னு சொன்னா ராவணனுடைய ராட்சசா பயப்படுவா. அவ கிட்ட போய், வா 1000 ராவணன் வந்தா கூட என்ன தடுக்க முடியாது, ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலாம் வாங்க எல்லாரும் அப்படி. ஒத்தைக்கு ஒத்த இல்ல, நீங்க மொத்தமா வாங்கோ அப்படின்றாரு. என்ன பண்றாரு, ஒரு பெரிய சைன்யம் அடி தமால் டிமால்னு வருது. என்ன பண்றாரு, எடுத்து பெரிய மரத்தை எடுத்து ஒரே போடு. என்ன பண்றாரு, டமால் எல்லாரையும் படார், ஒரு அறையில 10 பேர் அடி, எல்லாம் அவுட்டு, எல்லாம் செத்து போயிட்டா. ஆயிரக்கணக்கான சைன்யம், ஃபர்ஸ்ட் சைன்யம் வந்தது, அரெஸ்ட் பண்ண வந்த இது அவுட்டு. அவெல்லாம் பேர் கிங்கரான்னு பேர், கிங்கர குரூப் அப்படின்னு ஒரு குரூப்பு, எல்லாருமே அவுட்டு. ராவணன் வந்து ஒரே கோவத்தில் கண்ணெல்லாம் செவன் ஆகி, என்னது சைன்யம் அவுட்டா? உடனே பிரஹஸ்தனுடைய பையன் இருக்கான், பிரஹஸ்தன் அப்படிங்கிறவன் ராவணனுடைய முக்கியமான மந்திரி. அந்த மந்திரியோடைய பையன், நீ எடுத்துன்னு போ, நீ போய் படையை எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்ன உடனே போகிறான். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா, சைத்திய பிரசாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எது அப்படின்னா, எல்லா ராட்சசர்களும் வழிபடுற, அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ராட்சச தெய்வம். அந்த இடத்த அப்படியே துவம்சம் பண்ணி கல்லு மண்ணுமா ஆக்கிடுறாரு. இப்போ எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய மலைக்கு மேலே போய் ஆன்னு ஒரு கர்ஜனை பண்ணுறாராம். அப்படியே நடுங்கிறதான் அந்த இடம் ஃபுல்லாக, அந்த மலையும் இலையும் ஃபுல்லாக அப்படியே நடுங்கிறது. ஷோ பா என்ன இருக்கு, ததோ வாதாத்மஜः க்ருத்தः பீமரூபம் சமாஸ்திதः பிரசாதாய மகாஸ்தஸ்ய ஸ்தம்பம் ஹேம பரிக்ருதம் உத்பட்டாயித்வ வேகேன ஹனுமான் மாருதாத்மஜः ததஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபலः தத்ர சிக்னிஹ சமாபவத் பிரசாதச்சாப்யத்யஹ்ருத அப்படின்னு
அந்த ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாலாம். இப்போ திருப்பி என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆகுறதுன்னா, இவன் வரான். யார்? பிரஹஸ்தனுடைய பையன். அவன் பேர் ஜம்புமாலின்னு பேர். என்ன மாலி? ஜம்புமாலி அப்படிங்கிறவன் வந்து 1000 பேர் கொண்ட சைன்யத்தோட வரான். இந்த 1000 பேர் கொண்ட சைன்யம் முதல்ல, இந்த 1000 பேருடைய சைன்யம் முதல்ல வருது. முதல்ல அவ தான் வரா. அந்த இடத்துல வந்த உடனே என்ன பண்ணுறாராம், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கான். ஸ்போக்ஸ் இதெல்லாம் இதை அதை வந்து அப்படியே புடுங்கி எடுக்கிறாராம். கிட்டத்தட்ட கல் மாதிரி அது இருக்கான். அதை எடுத்து சரசர 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 சரசன்னு சுற்றுறாராம். அது சுற்றுற வேகத்தில் என்னென்னா அதில் தீ பிடிக்கிறதாம். தீ பிடிச்சு எரிஞ்சு அதை வந்து அப்படியே அந்த 1000 பேர் மேலே பிரகாரம் பண்ணுறாராம். ஏன்னா ஹனுமானை வந்து எல்லா பக்கமும் 1000 பேர், ஹனுமானை சுற்றி இப்போ 1000 பேர் இருக்கா எல்லா பக்கமும் அவரை பிடிக்கிறதுக்கு. அதை வச்சு ஒரு சுற்றி அடிக்கிறாரு பார்க்கணுமே. எல்லாம் அதை சுற்றி அடிக்க எல்லாம் அதுலேருந்து படார்னு பிஞ்சு விழுறத. அப்போ பிஞ்சு விழும்போது அவள் தலை இந்த பக்கம் விழுறது, கால் அந்த பக்கம் விழுறதான். அப்படியே வந்து இது பண்ணுறது. இந்த ஜம்புமாலிக்கு வந்தது கோபம். அவன் வந்து ஒரு பெரிய தனுஷ் வச்சுருந்தானா, ரெயின்போ மாதிரி ஒரு தனுஷ் வச்சுருந்தானா. நாயமஸ்தி புரீலங்கான் நான் நியூனம் ச ராவணா யஸ்யத்வீக்ஷணா குர்வேன பந்தம் வைரம் மகாத்மனா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆஞ்சநேயர் ஆன்னு கர்ஜனை பண்ணிட்டு சொல்றாரு, எல்லாம் நல்லா கேளுங்கோ, இனிமேல் லங்காவும் இருக்க போறதில்ல, இந்த விஷயங்கள்லாமும் இருக்க போறதில்ல, ஏன் உங்க ராவணன் எவனுமே இனிமே மிஞ்சி இருக்க போறதில்ல, கேட்டுக்கோ ஆன்னு கர்ஜனை பண்றாராம். உடனே பிரஹஸ்தனுடைய பையன் இருக்கான் இல்லையா, ஜம்புமாலி, அவனுடைய பெரிய இதை எடுத்து என்ன பண்ணுறான், 100கணக்கான அம்பு விடுறான். அம்புனா அம்பு, அவ்வளோ அம்பு விடுறான். அந்த அம்பை எல்லாம் போய் ஒன்று ஆஞ்சநேயருடைய நெத்தியில் படுறதான், ஒன்று இதில் படுறதான், தோலில் படுறதான். பட்டு 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 ஃபுல்லாக அனுமனுடைய உடம்பு ஃபுல்லாக ஒரே அங்கங்க ரத்த காயம் வந்துருத்தான். இப்படி பார்த்தாராம். எடுத்து ஒரு ஷிலா விருட்சம் இருந்துதான் அங்கே. இப்படி பண்ணிவிட்டு அந்த ஷிலா விருட்சத்தை எடுத்து ஒரே அடி எங்கள் ஜம்புமாலியோடைய அந்த ரத்தம் விஷயம் அடித்தார். வால்மீகி எழுதுறார் அந்த ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி ஒரு பெரிய இது பரிகம் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கற்களால் சில இதெல்லாம் ரவுண்டாலாம் பண்ணி வச்சுருப்பான் அந்த கார்டன்லலாம். அதெல்லாம் எடுத்து ஒரே அடி அடித்ததில் என்ன சொல்கிறேன்னா, ஜம்புமாலியோடைய தலை எது, கால் எது, வக்ஷஸ்தலம் எதுன்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போய் குட்டையாக கிடக்கானாங்க. சம்ஹாரம் முடிஞ்சிடுது, செத்து போயிட்டான். ராவணனுக்கு இன்னுமே கோவம் ஜாஸ்தி எடுத்தான். கோவம் அவ்வளோ கோவம் ஜாஸ்தி எடுத்து என்ன பண்ணுறான், தன்னுடைய முக்கியமான 7 மந்திரிகள் இருக்கா இல்லையா, 7 மந்திரியோடைய பசங்க எல்லாருமே வீரர்கள், அவர்களை வந்து ஒரு பெரிய சைன்யத்தோடு அனுப்புகிறார். அந்த 7 பேரும் என்ன பண்ணுறா, அந்த சைன்யத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக துவம்சம் பண்ணிடுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபுல் சைன்யம் ஒரு அக்ஷூனி வந்ததுன்னா ஒரு பெரிய விருட்சத்தை பிடுங்கிக்கிறார். பிடுங்கிட்டு ஒரே போடு எல்லாம் அவுட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாராம், எல்லாம் மொத்தமாக இருக்கால்ல, யாரை வேணால் எங்கே வேணால் அடிக்கலாம்ல, அப்படி போடுறாராம். அந்த பெரிய உடம்பை பெருசாக வச்சுன்னு தடன்னு போயிட்டு ஒருத்தரை வந்து அப்படியே பலார்னு அடிக்க வேண்டியது. பலார்னு அடித்த உடனே தலை அப்படியே போய் அந்த பக்கம் விழுதான். தலை அப்படியே உருண்டு விழுதான். சில பேரை வந்து அப்படி வச்சுட்டு ஒரு பச்சக்குன்னு ஒரு நசுக்க வேண்டியது. ஒரு 3 பேரை சேர்த்து அப்படியே நசுக்க வேண்டியது. அப்படியே வந்து மேலே அப்படியே விழுந்து ஒரு அமுக்க வேண்டியது. எல்லாரும் அவுட்டு. இந்த மாதிரி அடிச்சு கொல்றாரு எல்லாரையும். இவா 7 பேர் என்ன பண்றா, கட அம்பு விடுறா. அப்படியே அம்பு மழையா வருது, 100கணக்கான அம்பு. அனுமரே காணும், அவ்வளோ அம்பு அவர் மேலே ஃபுல்லாக எல்லாமே குத்திருக்கு. அப்படிங்கிறாரு. எல்லா அம்பும் பிச்சுண்டு போய் விழுந்து உடம்பு ஃபுல்லாக அந்த அந்த ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கான், அது மேலே இப்படி நிற்கிறாராம். அது நிற்கும்போது உடம்பெல்லாம் செக்கச்சவேர்னு செந்தூரம் பூசின மாதிரி அந்த சாயங்கால வெயிலில் வந்து அது மேலே பட்டு எப்படி இருக்கான்,
அப்படின்னா செக்கச்செவேர்னு செந்தூரம் பூசின அனுமானுடைய உடம்பு ஃபுல்லாக தங்கத்தினால் அந்த சூரியன் வேயப்பட்ட மாதிரி அவருடைய காயமானது அப்படி ஜொலி 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 ஜொலிக்கிறதான். அதை எடுத்து ஒரே போடு போட்டார். 7 பேரும் ஸ்பாட்லி அவுட். எங்கே யார் 7 பேர், எவனுடைய கால் எவனுடைய தலைன்னே தெரியல, அப்படியே துவம்சம். ஆனால் இந்த நியூஸ் வந்து ராவணனுக்கு போச்சான். இந்த வாட்டி கோவத்துக்கு முன்னாடி என்ன வந்துதான், பயம் வந்துதான். என்னடா இது திருப்பி திருப்பி போனால் 1000 பேராக செத்து போயின்னு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுறது? அடுத்தது யாரை அனுப்புறது? ஸ்ட்ராங்காக யாரையாவது அனுப்பணும்.